இனிய உறவுகளுக்கு வணக்கம். தீபாவளி திருநாளை நம்ம எல்லாருமே கொண்டாட போகிறோம். இது ஒரு அருமையான திருவிழா. இது சும்மா வெறும் சந்தோஷத்துக்காக கொண்டாடப்படுற ஒரு விழா கிடையாது. இதை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம செய்கிறது ரொம்ப முக்கியம். முதல் விஷயமா நம்ம இனிப்பு காரம் அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயும் நம்ம சாப்பிடுவோம். நிறைய வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். கட்டாயம் ஒரு இனிப்பு ஒரு காரமாவது உங்கள் கையில் செய்யுங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு இந்த வெள்ளை சர்க்கரை தவிச்சு கருப்பட்டி கரும்பு சர்க்கரை இதை மாதிரி செஞ்சு ஒரு இனிப்பு உங்கள் கையால், காரமாக நீங்கள் முறுக்கு சீடை ஏதாவது செய்யும்போது உங்கள் கையால் செய்யுங்க. அதில் சீரகம் ஓமம் பெருங்காயம் உப்பு எல்லாத்தையுமே போட்டு மரச்செக்கு எண்ணெயில் செஞ்சு பழங்க. இந்த மாதிரி நீங்கள் காரம் செஞ்சு நம்ம 1.5 மாதம் வச்சு கூட நம்ம முறுக்க சாப்பிட்றோம். அந்த மாதிரி செய்யும்போது எப்போ சாப்பிட்டாலும் உடம்புக்கு எந்த கேடும் வராது. இந்த நெஞ்சு கரிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது. உங்களுக்கு சமையலே தெரியலனா கூட ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் பார்த்து உங்கள் கையால் இதை செஞ்சு பழங்க. இரண்டாவது விஷயம், இப்போல்லாம் நம்ம மரபு மாதிரி இப்போ பிள்ளைங்க காலையில் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. எந்திரிச்சோன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடாங்க. அப்படிலாம் இல்லாமல் கட்டாயம் விடிய காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு உடம்புக்கெல்லாம் நல்ல எண்ணெய் வச்சு தேய்ச்சி பச்சைப்பயிறு மாவு வச்சு நல்ல உடம்பு தேய்ச்சி ஒரு எண்ணெய் குளியல் போட சொல்லி கட்டாயம் வற்புறுத்துங்க. நீங்களும் பண்ணிங்க. அதுக்கு பின்னால் புத்தாடை உடுத்திட்டு நம்ம சாமி கும்பிட்றோம். இதையெல்லாம் குடும்பமாக சேர்ந்து பண்ணுங்கள். நம்ம சாமி கும்பிடும்போது கட்டாயம் நமக்கு மட்டுமே பண்ணாமல் நம்மளுடைய நாட்டுக்கு, இயற்கை வளத்துக்கு, நம்மளுடைய பிரதம மந்திரிக்கு, கஷ்டப்படுற மக்களுக்குன்னு ஒரு 2 நிமிஷம் சேர்த்து பண்ணுங்க. அப்போ நமக்காக செய்யப்படுற பிரார்த்தனையை கட்டாயம் கேட்டு கடவுள் நிறைவேற்றுவார். மூன்றாவது விஷயம், தீபாவளினாலே விளக்கேற்றுறது அப்படிங்கிறது தெரியும். அது ஏதோ சும்மா ஃபேன்சிக்கு நினச்சிட்டு இன்றைக்கெலாம் இந்த கரண்ட்டில் வந்துருச்சு, நம்ம சுவிட்சை தட்டினா லைட் எரியும், அந்த மாதிரி எந்த விஷயத்திலும் உங்களை மாற்றிக்காதீங்க. விளக்கு ஏற்றும் போது வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜி போய் கெட்ட சக்திகளாக ஓடி போய் தெய்வ சக்தி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரக்கூடிய ஒரு விஷயம் விளக்கு ஏற்றுவதுன்னு அது சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் நம்மளுடைய வீட்டில் என்றைக்குமே ஒரு பக்கம் வீட்டில் நம்ம ஒரு நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கிறது, ஒரு விளக்கு நம்ம எரிஞ்சிட்டே இருக்கிறது நல்ல விஷயம். அதை நம்ம பிள்ளைங்க பெரியவங்க கையில் கொடுத்து முறைப்படி விளக்கு ஏற்ற சொல்லுங்கள். இந்த ஐதீகத்தை எக்காரணம் கொண்டு விட்டு கொடுத்துறாதீங்க. கடைசியாக ஒரு 2 விஷயம், நம்ம இந்த ஸ்வீட்டு காரம்லாம் செஞ்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு பழைய காலத்து மாதிரியே நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஸ்வீட்டு காரம் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்வீட்டு காரம்லாம் ரேராக பார்க்கக்கூடிய ஒரு ஏழைகளுக்கு குறைந்தது ஒரு 3 பேருக்கோ 5 பேருக்கோ உங்களுடைய வசதிக்கு தக்க மாதிரி அவர்களுக்கு ஒரு ஏழை மக்களுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாதவர்களுக்கு ஸ்வீட்டு காரம் கொடுங்க. அது நம்ம குடும்பத்தில் சாபங்களை விலகி வரங்கள் உள்ளவருக்கு ரொம்ப ஏதுவான ஒரு விஷயமா இருக்கும். கடைசியாக தீபாவளி பண்டிகைக்கு புது ட்ரெஸ் போட்டு எல்லாமே செஞ்சேன்னா கட்டாயம் பெரியவர்களுடைய காலில் விழுந்து அவர்களுடைய ஆசி கேட்பதும், நம்ம வீட்டு பெரியவங்க மட்டும் இல்லாமல் நம்ம மதிக்கக்கூடிய சில பெரியவர்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்து அவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ முறைப்படி நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காம நம்மளுடைய தீபாவளியை கொண்டாடுங்க. இந்த ஒரு பண்டிகை உலக மக்களுக்கான ஒரு பண்டிகை கிடையாது, இந்திய மக்களுக்கான ஒரு பண்டிகை. இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்தவரும் கொண்டாடக்கூடிய நம்ம ஒரு பண்டிகை. இதை முறைப்படி மரபு மாறாமல் செய்யுங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.